நாலு கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன். அது என்னங்க வக்ர நிவர்த்தி? மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தியாகி மே மாசம் 31ஆம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும். மே மாசம் 31ஆம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சனி பகவானோட சேர்ந்து. இதுல என்னன்னா, குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது. மே மாசத்துல ராகு கேது பயிற்சியும் வருது. இந்த 2 கிரகம் பயிற்சி ஆயிரும். ஆனா சனி பகவானும் சுக்கிர பகவானும் 2 நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா, அதுவும் மீன ராசியில உச்சத்துல உட்காந்துருக்கு. அப்ப உச்சமான சுக்கிரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார். அப்ப இந்த 2 கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, அதுக்கான பதிவு தான் இது. மே மாசம் 31ஆம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அது மட்டும் இல்ல, சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் லாட்ரி யோகங்கள், வண்டி வாகன யோகங்கள், உல்லாச பயணங்கள், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். எல்லாரும் சுக்கிர பகவானுடைய கிரகம் வந்தா டக்குன்னு பாருங்க ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க ரிஷபராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க, உங்களுடைய ராசியான பதிவு தாங்க அது. ரிஷபராசிக்காரன் எல்லாருமே ஒரு சந்தோஷமான செய்தி, இனிமேல் உங்களுக்கு நல்லா இருக்குது. இது நாள் வரை இருந்ததை விட இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதையா அந்த மே மாசம் 31ஆம் தேதி வரை கண்டிப்பா நடந்தது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும். நல்ல ஒரு விஷயம் நடக்க போது, பார்த்துக்கங்க. ரிஷபத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி ரொம்ப நாகரிகமா நீங்க தாங்க இருப்பீங்க. நிறைய கற்பனை உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாதுங்க. சூப்பர் கேரக்டர் நீங்க. நல்ல கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க. தன்னுடைய குழந்தைகள், குடும்பம், ஃபேமிலி மேல ரொம்ப உங்களை மாதிரி யாரும் அக்கறை எடுத்துக்க முடியாது. உணவு பிரியர், எப்படி சொல்லணும், உணவு பிரியர். சாப்பாடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ரொம்ப அந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. சூப்பரான கேரக்டர் நீங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த கண்டிப்பா முடிக்கணுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒருத்தருடைய இரக்க குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஒருத்தர் உதவின்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் இறங்கி செய்யக்கூடிய ஒரே நபர் நீங்க தாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுத்தா. ஏன்னா 44 நாளுக்கு வந்து சுக்கிரன் வந்து வக்ரமா இருந்தாருங்க. ஒண்ணும் கிடையாதுங்க, வக்ரங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு கிரகங்கள் சூரியனுடைய கதிர்வீச்சுல பின்னோக்கி போறது. பின்னோக்கினா ஸ்லோவா போகுது. அப்ப ஃபாஸ்டா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் எப்படி வித்தியாசம்? இப்ப பாருங்க, உங்களுக்கு பாருங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை எல்லாமே ஸ்லோவா நடந்துச்சா நடக்கலையா? கண்டிப்பா நடந்திருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதிக்குள்ள எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணாங்கன்னு எழுதியே நம்ம கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு லாப வருமானத்துல பிரச்சனை இருந்துச்சு, பொருளாதாரத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். எத்தனை பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம ஒரு தடுமாற்றத்துக்கு போனீங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லலாம். வருமானம், இன்கம், பொருளாதாரம், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, விரைய செலவு, வேலை உத்தியோகத்துல தடைகள், தாமதங்கள், நிறைய ஒரு மந்தமான தன்மைக்கு போயிட்டாங்க. ஒரு நல்ல நிலை, நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்ல. நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டாங்க. ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்தாங்க, அந்த காசு பணம் வரல. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல ஒரு சில மன கஷ்டங்கள், ஒரு மன வருத்தங்கள், இது எல்லாமே இருந்துச்சு. லாபம், வருமானம் சரியா இல்ல, வேலை உத்தியோகம் சரியா இல்ல, கடன் வந்துச்சு, பகை வந்துச்சு, எதிரி வந்துச்சு, தாய்மாமன் உறவுல ஒரு விரிசல் வந்துச்சு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, கால் சம்பந்தப்பட்ட வலி வந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ரிஷபராசி. ஏன் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்துச்சு, தொழில் உத்தியோகம் சரியா இல்லை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது இந்த ரிஷபராசி. இனிமேல் உங்களுக்கு தடையே கிடையாது. இப்பதான் கொஞ்சம் நல்ல மூச்சை விடுவீங்க.
நல்ல மூச்சு இப்பதான் விடுவீங்க. இந்த உச்சமான சுக்கிரன் இனிமேதான் உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்குங்க. ராகும் சேர்ந்து இருப்பார். ராகு மே மாசம் 18 அப்புறம் அவர் பயிற்சி அவர் 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. மத்த பதிவுல தான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் சுக்கிர பகவான். இது எப்படிப்பட்ட ராஜ யோகம் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையே வசந்த காலமா மாத்துங்க. மே மாசம் 31 உங்க வாழ்க்கையே வசந்த காலமா மாறும். பாத்துங்க, என்ன வேணா நடக்கலாம் லைஃப்ல. எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ராஜயோகம் உங்க பக்கம் தேடி வரும். 31 நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குது. மே மாசம் 31 இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா, இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது. தயவு செய்து சுக்கிர பகவான் என்ன அமைப்புல உங்க ஜாதத்துல இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. சுக்கிர புத்தி வருதா, சுக்கிரன் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பாருங்க. நிறைய பேருக்கு ஏன்னா எல்லாரும் ஒரு தயவு செய்து ஒரு பொது பலனுங்க. ஏன்னா ரிஷபராசிகரா எல்லாமே சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க. கரெக்டான ஒரு பலனை, துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா புதன் சுக்கிரன் ரெண்டுமே வக்கரமாச்சு. எல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு நிலைமைக்கு இருந்தீங்க ரிஷபராசிக்காரங்க. இனிமே வாழ்க்கையில எல்லாமே ஒரு வெற்றியா உங்களுக்கு வருது. பாத்துங்க, இனிமே எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு, பகை பிரச்சனை இனிமே இருக்காதுங்க. அந்த சுக்கிர பகவான் நல்ல ஒரு சூப்பரா ஒரு லாபத்தை கொடுப்பாருங்க. கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு கடன் இருந்துச்சு, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, தலைக்கு மேல பிரச்சனை இருக்குங்க, ஒரு லாபமும் இல்லைங்க, ஒரு வருமானமும் இல்லைங்க. இன்னும் கண்டிப்பா மே மாசம் 31 பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை சரியாகும். நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தா இருப்பீங்க. சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காதவங்க வேலை நல்ல ப்ரொமோஷன். எத்தனை பேர் எனக்கு பின்னாடி வேலை வாங்கணும், வேலை வாங்கிட்டாங்கன்னா வேலை பார்க்கணும், எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க. கண்டிப்பா நிரந்தரமா நல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், நல்ல ஒரு அனுகூலம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரை சொல்றேன், வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற்றம் உண்டு. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, உங்க பக்கம் சாதகம் ரிசல்ட் எழுதிடுவாங்க. அரசாங்கம் மூலம் உங்களுக்கு பக்கம் சாதகமா வரலாம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொல்றேன், இடமோ பூமியோ வழக்கோ ஏதாச்சும் இருந்தா அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அரசாங்கத்து கிரகம் எப்படி பார்த்தாலும் உங்க ராசியில உச்சமாக போகுது. உங்க ராசியில பலமாயிருவார். எப்படி பார்த்தாலும் இந்த 31 அவர் அங்கேதான் இருப்பார். 15 நாள் அங்கேதான் இருப்பார். இந்த 31 சூரியன் இருக்கிற இடம் உங்க ராசியில தான் இருப்பார். அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்கு சார்ந்த பிரச்சனை, இந்த எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்காது. எத்தனை பேருக்கு வீட்டு லோன் கிடைக்க மட்டும் பாருங்க. வீட்டுக்காண்டி லோன் தனியார் பேங்க்ல கேட்குறீங்க, இல்ல கவர்மெண்ட் பேங்க்லாம் கண்டிப்பா இந்த லோன் சாங்ஷன் ஆகும். அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி அவங்களாம் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். பொருளாதார வருமானம் குறை இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆவார். கவலையப்படாதீங்க. மே மாசம் 14 ஆகிறாரு. மே மாசம் 31 உங்களுக்கு பொருளாதார வருமானம், நகையோ பணமோ சேமிப்போ கண்டிப்பா ஏதாச்சும் உண்டு. இதை அமைச்சு கொடுத்துருவாரு. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருப்பீங்க. பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவீங்க. திருமண வாழ்க்கை தடையே இருக்காது. சந்தோஷம் வரையும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் லேட் ஆனிச்சு, இப்ப கிடைக்கும். பாத்துக்கு கேது பகவான் விலகிடுவாரு. உங்களுக்கு கேது விலகிட்டாருன்னா கண்டிப்பா நிறைய பேர் கரு உண்டாகி நிறைய பேர் கலைஞ்சிச்சு பாருங்க. இப்ப கலையாது. நிரந்தரமா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரா பட்டையை கிளப்புவீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது நல்லா இருக்கும். இந்த எல்லா துறையுமே சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ரிஷபராசி இந்த உச்சமான சுக்கிரன் லாபத்தை கொடுக்குது. நிறைய பேர் லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா? இப்ப எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை. 31 கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகம் அடிக்கும். அது கண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். மாமனார் மாமியோட உறவு சூப்பரா இருக்கும். தாய் மாமாவுடைய உறவு நல்லா இருக்கும். இனிமே சகோதர சகோதரி உறவு சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மெயினா நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரா இருக்கும். இந்த துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. நல்ல ஒரு எதிர்காலம். அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப நட்சத்திர பலம் ஒரு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஏதோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு குணம் உங்கள்ட்ட இருக்கும். இப்ப ஏதோ இடம் ஒண்ணு வாங்க போறீங்க. இடமோ வீடோ ஏதோ விஷயம் ஏதோ ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். மே மாசம் 31 ஒரு இடமாற்றம் நடக்கும். உள்ள வீடோ இடமோ பூமியோ வாங்கலாம். வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். ஒரு அரசாங்க வேலை வரலாம். இல்லை அரசு மூலம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் சக்சஸ் ஆகலாம். பார்த்துங்க. IAS IPS படிக்கக்கூடிய நபர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை தடையே வராது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க, நம்பி இறங்க, இனிமேல் வெற்றி உங்க பக்கம் வரும். மதிப்பெண் அதிகமாக வாங்குவாங்க. அதாவது கார்த்திகை நட்சத்திரம் இந்த மே மாசம் 31 பாருங்க நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிசில பாருங்க ரொம்ப கற்பனையான குணம், ரொம்ப குடும்பத்துக்கு நல்ல ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமே எதுவுமே பயப்படாதீங்க. தைரியமா இறங்க, எல்லா விஷயம் உங்களுக்கு வெற்றியா வரும். எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி வரும். வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும். படிப்புகளில் உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுப்பாரு.
நல்ல ஒரு மாற்றம் வரும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துங்க. அதுவும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். இனிமே நீங்க போகக்கூடிய பதம் ஒரு வெற்றி பதை ஆகும். ஏன்னா நீங்க குடும்பத்து மேல ரொம்ப உணவு பிரியர், குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கெடுத்துவீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. 2 மாசம் படாத பாடு மனுஷன். கார்த்திகை அதாவது இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க ரொம்ப செலவு. கணவனை ஒற்றுமையில பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டாளிட்ட பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையா பாத்தீங்க. வாழ்க்கையே எல்லாமே பிரச்சனையா இருந்துச்சு. இனிமே இருக்காது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பதவியில ஒரு வெற்றி பதவி. காட்சி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில வேலை பார்க்கக்கூடிய மாதிரி, ஷேர் மார்க்கெட்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் பதிலாக ஒரு மாற்றம் உண்டு. நீங்க போகக்கூடிய பதவியிலுமே வெற்றி பதவி வரும். நீங்க எது வந்தாலும் தைரியமா இருக்குங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. எந்த காரியம் எடுத்தாலுமே நான் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா வரும். இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க. ஏன்னா இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு நிறைய ஒரு மே மாசம் 31 ரிஷபராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சக்கூடிய அமைப்பு சூப்பரா அமையுது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.